எத்தனை பேர் வந்து என்னை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து என்னை ஆதரிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து மனசார என்னை வாழ்த்துறாங்க, எத்தனை பேர் என்னை லவ் பண்ணுறாங்க. இன்னும் 425 மெசேஜுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும். அத்தனை பேர் வந்து சீக்கிரம் குணமாய் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது சாதாரண வைரல் ஃபீவர், எல்லாம் ஊரில் எல்லாருக்கும் வர ஒரு விஷயம். ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த ப்ரோக்ராம் போவேணாம் அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்க. ஏன்னா முடியல, என்னால் ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தது. ஆனால் எனக்கு சுந்தர் சார் முகத்தில் கண்ணாடியில் பார்க்கும்போது அவர் முகம்தான் தெரிஞ்சுது. மதகஜ ராஜாவோட லோகோ தெரிஞ்சது. இது நான் மிஸ் பண்ணக்கூடாது. இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷனை நான் மிஸ் பண்ணேன்னா லைஃப்பில் ஒரு மோமெண்ட்டை மிஸ் பண்ணுற மாதிரி. அதுவும் தாண்டி நான் வந்தேன். பட் இந்த நன்றி சிண்டுகளில் தான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதுதான் மீடியா, இதுதான் உண்மையான மீடியா. நீங்கள் இந்த சின்ன சின்ன செய்திகள் எழுதுறதுனால நீங்கள் மீடியா ஆகிட முடியாது. இவங்க தான் உண்மையிலே இவங்க தான் மீடியா. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அடிமையாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு அன்பு நான் எதிர்பார்க்கல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கப்புறம் இத்தனை பேர் எனக்கு மெசேஜ் போட்டு தொலைபேசி மூலிமா எனக்கு பேசி விசாரித்து எப்படி இருக்காரு, குணமாயிட்டாரா அப்படின்ட்டு நிறைய பேர் இல்லை, மொத்த பேரும் மீடியாவில் கேட்டாங்க. அதுதான் 20 வருஷம் என்னை உங்களோட அன்புனால தான் நான் நீடிக்கிறேன் ஒரு நடிகனா. நிறைய பேர் நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன்னு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் இல்லை, காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட்டு ஆனேன்னு கூட நினச்சிக்காதீங்க. எந்த ஹாஸ்பிட்டலும் நான் அட்மிட் ஆகலை. நான் சரியாயிட்டேன். ப்ராப்பராக நான் பேக் ஆன் ட்ராக். அதான் மார்க்கண்டில் சொல்கிற மாதிரி, நான் விழுவேன்னு பார்த்தியா, விழவும் மாட்டேன். அந்த வசனம் தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.